ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே நம்ம எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னடா எப்புட்றா வந்து டிஎன்ஏல வந்து கதிரேசனுக்கும் சுடருக்கும் வந்து எப்படி வந்து 99.9 வந்து பொருத்தமா இருந்தது அப்படின்ற மாரி எல்லாருக்குமே அந்த கேள்விக்குறி இருந்துட்டு தாங்க இருந்தது. நம்ம கூட நெனச்சோம், சரி இந்த ரகு கிட்ட வந்து ஃப்ராட் வேல பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாரி நெனச்சோம். ஆனா அப்படிலாம் இல்லவே இல்லங்க. இந்த எல்லா உண்மையுமே வந்துட்டு நம்ப அரவிந்த் வந்து மல்லிகிட்ட ஆதாரத்தோட காட்டுறாங்க. அப்படி என்ன அரவிந்த் காட்டுனாங்க, இந்த ரகசியத்துக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு பக்கம் மல்லிய வீட்ட விட்டு தொரத்துன வலி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் எப்புட்றா டிஎன்ஏ வந்து ஒத்து போணுச்சு? எப்படி கதிரேசனோட மகள் இந்த சுடரா இருப்பா? என்ன நடந்திருக்கும்? அப்படின்ற அத விட வீட்ட விட்டு அனுப்புனத விட பல மடங்கு வலிய தருது நம்ம மல்லிக்கு. ஏன்னா, மல்லி நம்பிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் டிஎன்ஏ மட்டும் தான். ஆனா டிஎன்ஏ இப்படி சொதப்பும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா வந்து விளங்கவே இல்ல மல்லிக்கு. பைத்தியம் பிடிக்கிற மாரி இருக்கு மல்லிக்கு யோசிச்சு யோசிச்சு. மல்லிக்கு என்ன முடிவெடுக்கிறது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம, சாப்பிடாம, தூங்காம பைத்தியம் பிடிச்ச மாரி இருந்துட்டு இருக்காங்க நம்ப மல்லி. அப்பதான் வந்து இப்படியே இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு, பாபு வந்து மல்லி, "ஏம்மா இப்படி இருக்க? நீ வந்து இப்படி இருக்கிறத அண்ணனால பார்க்க முடியலம்மா" அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல அண்ணே எனக்கு என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல அண்ணே. நான் நம்பி இருந்தது அந்த டிஎன்ஏ மட்டும் தான். ஆனா இப்படி வந்து காலம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அண்ணே" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "புரியுதும்மா எங்களுக்கும் மன வேதனையா தாம்மா இருக்கு. சரி நீ ரொம்ப வந்து ஒரு மாதிரியா இருக்க. சாமி கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வா. நல்லாருக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஐயோ! கடவுள் நம்பிக்கைய நான் விட்டு போற அளவுக்கு இருக்கிறேனே. ஏன்னா நான் நம்புனது விஜயும் கடவுள் தான். விஜய் வந்து ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால அவரால என் கூட சப்போர்ட்க்கு இருக்க முடியல. ஆனா கடவுளுக்கு என்னண்ணே பிரச்சனை? அவங்க ஏன் என்ன இவ்ளோ பெரிய தண்டனை குடுத்தாங்க? என்னால இத ஏத்துக்கவே முடியலண்ணே அப்படின்ற மாரி மல்லி வந்து அழுகவுமே, "நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியலையேம்மா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ கோயிலுக்கு போயிட்டு வாயேன், நான் சொல்றேன் நல்லது நடக்கும். நீ போ. எனக்கு தோணுதும்மா. நீ கோயிலுக்கு போயிட்டு வா" அப்படின்ற மாரி பாபு வந்து சொல்லவுமே, "சரிண்ணே, உனக்காக நான் போறேன்" அப்படின்ற மாரி இப்ப கோயிலுக்கு போறாங்க. போனா அழுவுறாங்க அழுவுறாங்க. அப்படி அழுதுட்டு இருக்காங்க மல்லி. என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. மல்லிக்கு. அப்படி இருந்திருந்த சமயத்துல தான் உட்காந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. எல்லாரையும் மல்லிய பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்க. மல்லி தான் ஹைலைட். ஏன்னா, அப்படி அழுதுட்டு இருக்காங்க மல்லி சாமிய பார்த்தபடியா. அங்க எதிர்பாராத விதமா அரவிந்த் வர்றாங்க. அரவிந்த் வந்ததுமே வந்துட்டு எல்லாருமே யாரையோ பத்தி பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா மல்லி அரவிந்துக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இது மல்லி இங்க என்ன பண்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனா அவ்ளோ அழுக. அவங்க பார்த்ததுமே அரவிந்துக்கு கண்ணு கலங்கிடுச்சு. மல்லி என்னாச்சு மல்லி? என்ன இங்க இப்படி இருக்கீங்க? அப்படின்ற மாரி சொல்ல, மல்லி எதுவுமே பேசவே இல்ல. அரவிந்த் வந்திருக்கிறத கூட மல்லி கவனிக்காத அளவுக்கு உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் வந்து மல்லி மல்லின்னு தட்டவும் எழுப்புனாங்க. சொல்லுங்க அரவிந்த், நீங்க எப்போ வந்தீங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "என்னாச்சு மல்லி? நீங்க சந்தோஷமா வாழுவீங்கன்ற நம்பிக்கையில தானே நான் இருந்தேன். ஆனா நீங்க என்னன்னா இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்க. உங்கள பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னாச்சு சொல்லுங்க?" அப்படின்ற மாரி கேட்க, "ஒண்ணும் இல்ல. விஜய் ஏதாவது கஷ்டப்படுத்தினாரா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஐயோ! விஜயலாம் என்ன தங்க தட்டுல வச்சு தாங்குனாங்க அரவிந்த்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "அத எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல அரவிந்த். பரவால்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மல்லி. நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. சொன்னதுமே வந்துட்டு, "என்ன பேர் சொன்னீங்க? சுடரா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே, "ஆமா, சுடர் ரேணுகா" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவ எடுத்து காட்டுறாங்க. "ஆ இவள எப்படி உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, அப்பதான் வந்து "இவள எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எப்படி அரவிந்த்?" அப்படின்ற மாரி கேட்கவுமே, டிஎன்ஏல எப்படி சமமா வந்துச்சுன்னு தானே நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. எப்படி அதாவது கதிரேசனோட பொண்ணு எப்படி வந்து சுடரா இருப்பா அப்படின்ற மாரி தானே கேட்டுட்டு இருந்தீங்க. உண்மையிலுமே கதிரேசனோட பொண்ணு தான் சுடர். அதாவது சுடருக்கு வந்து ட்வின்ஸ் ரெட்டை பிறவிகள் வந்து சுடரும், ரேணுகாவும். அதுல ரேணுகா இறந்துட்டாங்க. இருக்கிறது சுடர் தான். அப்படின்னு சொல்லவும் மல்லி ரொம்ப கன்ஃப்யூஸ்ட் ஆயிட்டாங்க. "என்ன அரவிந்த் சொல்றீங்க? இந்த டீட்டெயில்லாம் உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்ற மாரி கேட்க, "எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா வந்துட்டு நான் இந்த ட்வின்ஸு இந்த இது தொலைஞ்சு போனது அப்போ
நான் வந்து அப்ப வந்து இடையில போலீஸா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன வந்து தூக்கிட்டாங்க ஒரு பிரச்சனையில அப்படின்ற மாரி அரவிந்த் சொல்லி முடிச்சுட்டு, அந்த ஆதாரத்த காட்டுறாங்க. இவங்க 2 பேர் தானே, இவங்க கேஸ் தானே, இவங்க கேஸ் இன்னுமே வந்து பெண்டிங்ல தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுலயே அவங்களுக்கு ட்வின்ஸ் பொறந்ததுதான் கதிரேசனுக்கு. அப்போ ஒரு பொண்ணு வந்து தொலைஞ்சு போயிடுச்சு. இன்னொரு பொண்ண வச்சு தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவரு வந்து அந்த இன்னொரு பொண்ணு வந்து செத்துருச்சு அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருந்தாரு. அப்பதான் வந்துட்டு மல்லி சொல்றாங்க, "அப்ப ட்வின்ஸா? அப்ப வந்துட்டு ரேணுகா அக்கா கூட பொறந்தவங்க இந்த சுடரா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா மல்லி. இத சொல்லவே வந்து கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வந்து இத நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்." அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. "என்ன அரவிந்த் என்னென்னமோ சொல்றீங்க?" அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல மல்லி, நான் சொல்றது எல்லாமே வந்து உண்மைதான்." அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. "உண்மைதான் புரியுது. இருந்தாலுமே வந்து ஏதோ தப்பா இருக்கிற மாரியே தோணுதே." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. என்னடா இது இப்படி நடந்துட்டு இருக்கே அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்களுக்கு சுத்தமா புரியல. என்ன நடந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் மல்லி, நான் இருக்கேன். அழகன் கருணாநிதி. அழகன் கருணாநிதி. ஆம், இப்படியே விட்டு வைக்க கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரி தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அதனாலவே வந்து நம்ம மல்லி வந்து என்னால இத ஏத்துக்கவே முடியல. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என் வாழ்க்கைய காப்பாத்த நான் என்ன முயற்சி எடுக்க போறேன்னு தெரியல அரவிந்த் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் நல்லதே தான் நடக்கும் மல்லி. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு கடவுள் வந்து உங்கள கைவிட மாட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லவுமே, எங்க எல்லாமே வந்து கைமீறி போயிடுச்சு. இதுக்கு மேல வந்துட்டு எதுவுமே இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த மாரிலாம் நீங்க நினைக்காதீங்க. கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே ஒரு இது கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற மாரி ஒண்ணுமே புரியல. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே வந்து நான் சரி பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாரி முயற்சியில தான் இருந்துட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணியே ஆகணும் அப்படின்ற முயற்சியில் தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே எதுவுமே வந்து சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடிச்சி விழுந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனும் வரும்.